யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கு தவணைகளின் போது தொடர்ச்சியாக முன்னிலையாகாத 6 சந்தேக நபர்கள் 1 மாத காலத்துக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத பட்சத்தில் அவர்களின் சொத்துக்களை முடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு காவல்துறையால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாது தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்திற்குள் நீதிமன்றில் முன்னிலையாகாவிட்டால் அவர்களது சொத்துக்களை முடக்கவும் யாழ் நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணம் தலைமையக காவல் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் மதியம் 3 மணிக்கு இடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் மாற்று கட்டளை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு முற்பட தவறும் பட்சத்தில் குறித்த நபரின் அசையும் அசையா சொத்துக்களையும் முடக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த கட்டளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஓட்டப்பட்டதுடன் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பத்திராஜா, யாழ்ப்பாணம் தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.